சர்க்கரை பந்தரையிலே தேன்மாறி பொழுதார் போன்று முக்கணி சாப்பிழிந்து மும்மலை தேர்ந்தெடுத்து முப்பாறையிலே குறைந்தெடுத்தால் எவ்வாறு சுவை தருமோ அவை சுவையெல்லாம் மிஞ்சு வண்ணம் இவ்விழா மேடையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அழகு பாராளுமன்ற உறுப்பினர், அன்பு பாராளுமன்ற உறுப்பினர், கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர், எதையும் இன்முகத்தோடு அணுகுகின்ற ஒரு நல்ல மனிதர். இந்த தொகுதிக்கு அன்னை மரகதம் சந்திரசேகர் பிறகு கிடைத்திருக்கிறார் என்பதை எண்ணுகின்ற போது உளம் பூரிக்கிறது, மனது மகிழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு ஒரு கூகுள் பேர்ல பார்த்தவங்க ரொம்ப எங்கா இருக்கிற வயசு இருக்கு பார்க்கும்போது மார்ச் 28, 1979 அவருடைய பர்த்டே. எனக்கு ரொம்ப தூக்கி வாங்கி போட்டுது. அவரு ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. ஐஏஎஸ் ஒரு 6 வருஷம் 7 8 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர் இருந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 18 ஏக்கர் நிலப்பரப்பு, மிகப்பெரிய பங்களா. பெங்களூர்லாம் வந்து புது பிரதேசம். அவ்வளவு பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு ராகுல் காந்தி அன்புக்காகவும் ராகுல் காந்தி செய்கின்ற பணிக்காகவும் தன்னுடைய வேலை, மிகப்பெரிய பணக்காரர் குடும்பம் கிடையாது. அவரு நடுத்தர குடும்பம். நடுத்தர குடும்பத்தில் படித்து அவர் படிப்பார். அந்த படிப்பில் வருகின்ற வருமானத்தால் அவர் குடும்பத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தபோது கூட தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் அனுபவத்தை, நாட்டுடைய பற்றை மனதில் கொண்டு அரசியல் வந்திருக்கிறார் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லிக்கல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி மட்டும் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். எனது அறிவித்தலைவர் சிவலிங்கம் அவர்களோடு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நான் பயணித்திருக்கிறேன். காரணம், அவரும் அன்னை மரகதம் சந்திரசேகர் என்கின்ற ஒரு தூய்மையான பல்கலைக்கழகத்தில் படித்தவர். வடக்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக பணியாற்றியவர். அவருக்கு முன்பு அருமை தலைவர் ஊரார் அமைப்பாளர் இருந்தார், அவருக்கு தெரியும். அவருடைய தலைமையில் கூட நான் இணைச்சராக பணியாற்றி இருக்கிறேன். இது எதற்காக குறிப்பிட்டு சொன்னால், எனது அருமை தம்பி சசிகுமார் அவர்கள் நான் பார்த்த தலைவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு கோபமோ ஒரு உணர்ச்சியோ அதாவது நன்றி கடன் உண்மையிலே வந்து தலைவர் அவர்களை மறக்கவில்லை. எம்பி அவர்கள் செய்த நன்றியை இன்னும் அவர் மறக்கவில்லை என்பதை நிறுத்தி பதிவு செய்து ஒரே ஒரு நிகழ்ச்சி மீண்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். அருமை பெரியவர்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, மகளிர் பெருமக்களே, ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதாவது அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்கள் 70வது பிறந்தார். அவருக்கு வந்து ஒரு அப்பா சார், அப்ப பெரிய பெரிய காரணம் கிடையாது, அப்பா சாருக்காரர் வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க. தலைவர் கூட அதை வந்து முக்கியமான குழுவில் அவரும் ஒரு மெம்பரு, நானும் ஒரு உறுப்பினர். அவர் வந்து தலைவராக இருப்பா, நான் உறுப்பினர் இருக்கேன். அந்த கலெக்ஷனுக்காக அதுல வந்து பூட்டாசிகள் வந்து கலந்து கொண்டு அது வந்து மரியாதைக்குரிய பூட்டாசிங்கரை வந்து அதை கலந்துன்னு அந்த பிரைஸ் கொடுக்குன்னு சொல்லி இவங்க யசோதா அவங்க தலைவர், அவங்க பூட்டாசிங் தான் வரணும்னு சொல்லி அவர் வர வச்சு அந்த கார் வந்து பிரைஸ் அன்பளிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. மரியாதைக்குரிய பூட்டாசிங் கிட்டத்தட்ட 6.5 ஆயிட்டு பாரு. அவர் வந்து உள்துறை அமைச்சர். அவர் ஆர்டர் போட்டுதான் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடந்தது. அதாவது அமிர்தசர் சரத்துல புகுந்த தீவிரவாதிகளை சுட்டு கொள்றதுக்கு அவர் தான் ஆணையிட்டார். அதனால அவருக்கு வந்து எப்பவுமே வந்து தீவிரவாதிகள் கூட எதிர்ப்பு நிறைய இருக்கும். அவரு அதுக்காக இது எழும்பூர்ல இருந்த சங்கரதாஸ் தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. நாங்கெல்லாம் கிட்ட நெருங்க முடியல. அவரு எதுக்காக சொல்றதுன்னா, அவர் பேசுறாரு சார், இது வந்து சத்தியம் சார், பொய்யே கிடையாது, உண்மை. அவர் பேசுறாரு சார், அவர் என்ன சொல்றாரு சொன்னா, நான் அன்னை மரகதம் சந்திரசேகர் இல்லத்தில், அவர் வந்து தப்பா எடுத்துக்கோனா தலித்தவர், கூட்டாசி வந்து தலித்து. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அன்னை மரகதம் சந்திரசேகர் இல்லத்திலே 25 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அவருக்கு நாயா உழைத்தார். நாயா உழைத்து கிடைத்த பதவிதான் இந்த உள்துறை பதவி என்பதை ஆணித்திரம் மூப்படாதுங்கிறாங்க. மிகப்பெரிய தலைவர்களா இருக்காங்க. அந்த இடத்துல அவர் ஒரு பதிவு செய்றார். இது எதுக்கு சொல்ல சொன்னா, 25 மாசம் கூட என்னுடைய அறுவை சகோதரர் வழக்கறிஞர் அவர்கள் 25 மாதம் கூட நமது மரியாதைக்குரிய பாராளுமன்ற நண்பாக இல்லை, மாவட்ட நாயக்கார். மேலும் மேலும் அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வழக்கத்தை மன்னித்து விடைபெறுகிறேன். என்னுடைய சார்பாக
அன்பு தலைவர் பாராளுமன்ற சார் ஆர்வி அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு இந்த சாலை முன்னோடியாக போக நினைக்கிறேன். தமிழக